மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கண் இமைக்கின்ற பொழுது கூட உன்னை மறவாமல் நான் இருக்கிறேன் அவர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. ஏன்னா பல பொழுது நாம் மறந்து தான் போகிறோம். நாம் மறந்தாலும் அந்த கண் இமைக்கின்ற பொழுது கூட மணி தன் என்று அதை பிரித்து சொன்னால் இன்னும் அந்த பொருளுக்கு உரித்தாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் சொன்னாரே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு, அந்த உணர்வு அப்போதுதான். அவரே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வான். எல்லா ஆகமங்களையும் நான் தேடி சென்று படித்து என்னை நான் கடை தேற்ற முடியாது. அந்த மொத்த ஆகமமும் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் மிக வேகமாக அடுத்த பிறவிக்குள்ள நாம் நுழைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இதுதான் மீண்டும் மீண்டும் இந்த தாவர சங்கமத்திலே நடக்கிறது. அந்த வேகத்தை இந்த பிறவியிலே இறைவன் முதலில் புறத்தார்க்கு. இந்த புறத்தார் யார்? புறத்தார் யார்? நாடாதவர்கள் புறத்தே பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு பரம்பொருள். ஆனால் அந்த இறைவன் பால் நாட்டம் இல்லாமல் யார் புறமே நிற்கிறார்களோ, அப்படி யார் ஒருவர் கரம் குவிகிறதோ, ஏன் அந்த கரம் குவிதல் என்கின்ற செயலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னு சொன்னால், பின்னாளிலே போற்றி திரு அகவல் பாடல்ல சொல்லியிருப்பார். கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திருவாசக பித்தர் தவ திரு வாதவூர் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பற்றி சொல்லணுங்கிறது கிடையாது. பித்தா என் பிஞ்சகனே அந்த பாடலினுடைய வரிகளுக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட தான் நிறைய கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சிவாய நம. நம்ம அந்த வரிக்கான விளக்கத்துக்கே வந்துடலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வரிகளுக்கான விளக்கம். திருவாசகத்திற்கு விளக்கம் சொல்லுவது என்பது அரிதிலும் அரிதான விஷயம். ஆனால் நாம் என்ன உணர்கிறோம் என்பதை பகிர்ந்து கொள்ள முடியும். இதுக்காரும் திருவாசகத்தோடு பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே மாலை 6 மணி ஆனால் சிவபுராணத்தை ஓத வேண்டும் என்பதை ஒரு தலையாய ஒரு கொள்கையாக நாம் கடைபிடித்து வருகிறோம். நம்முடைய ஊடகங்கள் வாயிலாகவும் அதை பலரும் பின்பற்றியும் வருகிறார்கள். அந்த வகையில் நாம் தினமும் சொல்லக்கூடிய சிவபுராணத்தை என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறோமோ அதை இன்றைக்கு ஒரு சகோதரனிடத்திலே பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேனே அன்றி இது பொருள் விளக்கம் அன்று. சொல்லுங்க. இறைவனுடைய நாமமான திருவைந்தெழுத்து வாழ்க, அதை தந்த குருநாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் கண் இமைக்கின்ற பொழுது கூட என் நெஞ்சை விட்டு நீங்காமல் நீதான் இருக்கின்றாய். கண் இமைக்கின்ற பொழுது கூட உன்னை மறவாமல் நான் இருக்கிறேன் அவர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. ஏன்னா பல பொழுது நாம் மறந்து தான் போகிறோம். நாம் மறந்தாலும் அந்த கண் இமைக்கின்ற பொழுது கூட நீ என்னை மறவாமல் என்னுள் இருக்கின்றாய். இதுக்கு என்னங்க சாட்சி? அவர் உள்ளே இல்லைன்னா நம்மால் கண்ணை இமைக்கவே முடியாது. நாம் ஒரு நாள் கண் இமைக்காமல் இருப்போம், அப்போ நமக்கு பேர் வேற. அப்போ இறைவன் அங்கே உள்ளே இல்லைங்கிறது பொருள். அந்த அளவிற்கு என்னை நீங்காத இறைவனை நான் வாழ்த்துகிறேன். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. இது திரு ஆவடுதுறை என்கின்ற தலத்தையும் குறிக்கப்படுகிறது. அரசன், அரசன் என்றால் கோ என்கின்ற சொல்லுக்கு பொருள் உண்டு. கழித்தல், என்னை அரசனாக ஆண்டு என் வினைகளையெல்லாம் கழித்த ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ். இந்த இடத்துல பொதுவாக ஒரு விழிப்புணர்வு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளவும் எப்போதுமே விரும்புவது என்னென்னா, அது நாம் வேகமாக சொல்லும் பொழுது கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க என்று சொல்லுகிறோம். அது மணி தன் என்று அதை பிரித்து சொன்னால் இன்னும் அந்த பொருளுக்கு உரித்தாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் சொன்னாரே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு, அந்த உணர்வு அப்போது தான் வரும். இதில் இந்த குருமணி அப்படிங்கிறது வேறு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களே. அந்த குருமணி அப்படிங்கிறது என்ன? அது நிறைய பேர் நிறைய விஷயங்கள சொல்லுவாங்க. குருமணின்றது அதுக்கான ஒரு தாற்பயம் இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியும்? இப்போ பொதுவாக இந்த ஒரு ருத்ராட்ச மாலையை நாம் அணிஞ்சுக்கிறோம். இதில் பல மணிகள் இருக்கிறது. இதில் முதன்மையான ஒரு மணி இருக்கும், அதற்கு குருமணி என்று பெயர்.
அப்போது அந்த மணி என்கின்ற சொல், மணிவாசகர், அவருடைய ஒவ்வொரு வாசமும் மணிமணியான வாசகங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுவதற்கு காரணம் அது தனித்துவமானது, மற்றவற்றோடு இணையாக ஒப்பிடக்கூடியது அல்ல. எப்படி சிவத்தை சொல்லுகிறோமோ, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் சிவபெருமான் சொல்லுகிறோமோ, அப்படித்தான் குருவும் கூட. அவர் யாரோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது, அப்படி வரவும் வராது. அதை என்னுடைய வினைகளையெல்லாம் கழித்து என்னை ஆண்ட தனித்துவமான என்னுடைய குருநாதனுடைய தாள் வாழ்க என்று நாம் உணர்ந்து சொல்லணும்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கணும். இப்போ நாம் தினமும் சொல்லும்போது கூட கோகழிகாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்று சொல்லும்பொழுது அந்த குருநாதர் கண்ணு முன்னாடி நிற்பார். குரு மனிதன் தாழ் வாழ்கன்னு சொல்லும்பொழுது அந்த பொருளை நாம் இழக்கக்கூடியதான். அவரே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. எல்லா ஆகமங்களையும் நான் தேடி சென்று படித்து என்னை நான் கடை தேற்ற முடியாது. அந்த மொத்த ஆகமமும் ஒரு வடிவத்திலே என் கண் முன்னால் வந்து நின்றால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நீ நிற்கிற என்று ஆகமமாகி நின்று அன்னிப்பான். அன்னித்தல் என்றால் நெருக்கமாக வருதல். நான் தேடி இந்த ஆகம பொருளை உணர்ந்து இறைவனை அடைய முடியுமா? அந்த ஆகம பொருளே ஒரு வடிவம் தாங்கி என்னை நெருங்கி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அது ஏக தத்துவமாக இருக்கிறான். அவனே எங்கும் நிறைந்த பரம்பொருளாக அநேக தத்துவமாகவும் இருக்கிறான். நாம் எல்லாம் வணங்குகின்ற ஒரு கைலை மலையிலே பார்வதி பரமேஸ்வரனாக இறைவன் இருக்கிறான். அண்ணாமலையிலே அண்ணாமலையாரன் இறைவனாகவும் அவனே இருக்கிறான். ஒரு பரம்பொருளாக தனித்த இறைவனாகவும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு பொருள்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. ஆமாம், இந்த இடத்துல அந்த வார்த்தைகள் அழகாக நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா புரியும். இது உயிரின் வேகத்தை சொல்லுகிறாரா அல்லது மனோவேகத்தை சொல்லுகிறாரா? கெடுக்கிறார். வேகம் எப்பவுமே அதிகமா இருக்கிறது தானே சிறப்பு அப்படின்னு சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வேகத்தை கெடுக்கணும்னு எதுக்கு இந்த இடத்துல வருது? அப்படி எனக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கிறது, அடிக்கடி வரும் இதை படிக்கிறப்போ. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய புராணத்தை எடுத்த உடனே தடுத்து ஆட்கொண்ட புராணம்னு சொல்லுகிறோம். அப்போ வேகம் தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம் இல்லையா? வேகம் தடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க. இங்கே தெளிவாகவே வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் என்று சொல்லுகிறார். வேந்தன் என்று சொல்லும் பொழுதே அங்கே அரசன், என் தலைவன் என்பது நமக்கு புலப்படுகிறது. இங்கே வேகம் என்று சொல்லுவதே மாயையினுடைய ஓட்டத்தை சொல்லுகிறார். எதற்காக இந்த பிறவியை நான் எடுத்தேன் என்கின்ற அந்த மூல நோக்கத்தை பற்றி சிந்திக்காமல், இப்போ பொதுவாக நம்ம விளையாட்டாக சொல்லுவது உண்டு, ஒரு பொருளை காணாமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன தேடிட்டு இருக்குங்க? அதுதாங்க தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காது. அந்த அவசரத்தில், பதட்டத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய சொல்லுகிறேன். கண்ணில் தான் கண்ணாடி இருக்கும், கண்ணாடி தேடிக்கிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அதுதான் முகத்திலே இருக்கே, அப்போ தான் தெரியும். இப்படி என்ன நோக்கத்துக்காக இந்த பிறவி எடுத்தோமோ அதை விட்டு மிக வேகமாக வாழ்ந்து முடித்து மிக வேகமாக அடுத்த பிறவிக்குள்ளே நாம் நுழைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் மீண்டும் இந்த தாவர சங்கமத்திலே நடக்கிறது. அந்த வேகத்தை இந்த பிறவியிலே இறைவன் முதலில் கெடுத்தான். இப்போ பொதுவாக வேகத்தை கெடுக்கிறதுன்னு ஒரு சொல்ல எடுத்துக்கும் பொழுது நாம் ஒரு வேகத்தில் ஓடிட்டுருக்கிறோம். இறைவன் நமக்குரிய ஒரு வேகத்தோடு நம்மை ஆட்கொள்ளுகிறார். அதனால தான் ஒவ்வொரு உயிருக்கு ஏற்றபடி இறைவன் ஒவ்வொரு தன்மையிலே ஆட்கொள்ளுகிறார். இப்போ ஒருத்தருக்கு சாஃப்டாக சாத்வீகமான ஒரு தரிசனத்திலேயே இறைவன் ஆட்கொள்வார். ஒருத்தருக்கு நாயன்மார் வரலாறே எடுத்துக்கிறோம். உருட்டி மிரட்டி ஒரு துணியை கொடுத்து இதை துவைக்க சொல்லி அது கிழிஞ்சு போய் முடியாமல் கதறி அழும் பொழுது அவர் ஆட்கொள்வார். அப்போ அது எதை பொறுத்து மாறுபடுகிறதுனா ஒவ்வொருவருடைய தன்மையை பொறுத்து இறைவன் நடந்து கொள்ளுகிறான். அப்படி என்னுடைய வேகத்தை என் தன்மைக்கேற்றவாறு அவன் புகுந்து ஆண்டு கொண்டான் என்பதுதான் கெடுத்து என்று தெளிவாக நமக்கு சொல்லுகிறான். பிறப்பறக்கும் பிஞ்சகன்ற நம்ம பாட்டுக்கே வந்துட்டோம். பிஞ்சகன் என்பது ஜடாமுடி தாங்கிய பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதனால தான் இந்த முதல் பாடல் பித்தாயின் பிஞ்சகனை சொல்லும்போது கூட இது ஒரு சித்தர் அல்லது ஒரு மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டு அந்த கடந்த பக்கங்களை எல்லாம் திரும்பி பார்த்து இதெல்லாம் என்ன வாழ்க்கை என்று இறைவனை நோக்கி செல்லுவதாகத்தான் அந்த பாட்டு இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல பிஞ்சகன் என்ற சொல் வருவதற்கும் அதுவே காரணம். அது ஒரு சடாமுடி தாங்கிய கோலத்தை நாம் அந்த இடத்துல நிறைவு பண்ணுறோம். வெல்கக்கு வந்துட்டோம்.
இந்த இடத்துல இந்த பிஞ்சகனை ஏன் வெல்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் மணிவாசகர். இதுவரையும் வாழ்க வாழ்க என்று சொல்ல வந்தவர் இப்போ அவர் சொல்லக்கூடியது எல்லாமே நோக்கத்துக்கு வந்தாச்சு. இப்போ வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்கக்கே வந்த பொழுது நோக்கத்துக்கு வந்துட்டார். இதுவரையும் இறைவனை வாழ்த்துறேன், இப்போ வரவேற்பு கொடுக்குறீங்க, வந்தவுடனே ஐயா வாங்கன்னு சொன்னீங்க, ஒரு தண்ணி குடிங்கன்னு சொன்னீங்க, உட்கார வச்சுங்க, இது ஒரு வரவேற்பு. இப்போ நோக்கத்துக்கு போயாச்சு. இன்றைக்கி இதை பற்றி நாம் பேச போகிறோம். அப்படி பிறவியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என் வேகத்தை கெடுத்து ஆண்டானே அந்த வேந்தனுடைய அடி வெல்க என்று பாடத் தொடங்குகிறார். புறந்தார்க்கு சேயோன்தன் பூங்குழல்கள் வெல்க. புறத்தார்க்கு. இந்த புறத்தார் யார்? புறத்தார் யார்? நாடாதவர்கள் புறத்தே நிற்கிறார்கள். இறைவனுக்கு யாருமே புறத்தார்கள் அல்ல. ஏன்? எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்களுக்குள்ளிருந்து கடவுள் இல்லை என்கின்ற சொல்லை நாக்கை அசைக்க வைப்பதே கடவுள் தான். அப்போ அவர் இல்லாத இடம் ஏது? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு பரம்பொருள். ஆனால் அந்த இறைவன் பால் நாட்டம் இல்லாமல் யார் புறமே நிற்கிறார்களோ அப்படி நிற்பவர்களுக்கு இறைவனும் சேயோன் என்று சொன்னால் அவனும் விலகியே நிற்கிறான். காரணம் ஒன்றே ஒன்றுதான். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடைய இறைவன் ஒவ்வொரு உயிரையும் வலுக்கட்டாயமாக ஆட்கொண்டு முக்தி அடைய செய்ய முடியும். எல்லா சக்தியும் கடவுளுக்கு இருக்குன்னா அதுவும் முடியுமே. இறைவன் அதை செய்ய விரும்புவதில்லை. அந்த உயிர் விரும்பி தன் வினைகளை எல்லாம் அனுபவித்து எப்பொழுது பக்குவப்பட்டு தன்னை நாடி வருகிறதோ அப்பொழுது அதை கரம் பிடித்து கரையேற்றுகிறாரே தவிர அது வரையிலும் கூட தான் இருப்பார். ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டார். புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்குழல்கள் வெல்க. அடுத்து கரங்குவிவார் உள்மகளும் கோன்கழல்கள் வெல்க. இறைவனை வணங்கத்தான் இந்த கரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த கரங்களால் வணங்குவதற்கே இறைவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யார் உன்னை வணங்குகிறார்களோ தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனது தொழிலே என்று சொல்லுகிறார். சாமி, எங்களுடைய வேலை இல்லை, நாங்கள்லாம் அடியார்கள், உன்னை வணங்குவது எங்கள் வேலை. தொழுகிறோம். தொழுவதற்கு கைகால் கூப்பி தொழிர் கடி மாமலர் தூவி நின்று அப்பர் சுவாமி சொல்லுகிறார். அப்போ நமக்கு பணி என்ன? இறைவனை தொழ வேண்டும். அதான் நீ மறந்துடாத. உனக்கு பணி என்ன? யார் தொழுதார்களோ அவர்கள் துயரத்தை நீ துடைக்க வேண்டும். அப்படி யார் ஒருவர் கரம் குவிகிறதோ, ஏன் அந்த கரம் குவிதல் என்கின்ற செயலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னு சொன்னால் பின்னாளிலே போற்றி திரு அகவல் பாடலில் சொல்லியிருப்பார். கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று சொல்லியிருப்பார். மெய்யான உணர்வோடு நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுதோ அல்லது ஒருவரை பார்க்கும் பொழுதோ இந்த இரண்டு கைகள் குவிந்து கரம் குவிந்து வணங்கும் பொழுது இது மொட்டாகிறது. இதயத்திலே அதுவரையிலும் இருந்த இதயமானது மலர்ந்து விடுகிறது. அங்கே பக்தி பிறக்க ஆரம்பிக்கிறது. அப்படி யார் கரம் குவிந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கரம் குவிவார். அங்கே மலர்ந்தவுடனே இறைவன் குளிர்ந்து போயிடுவார், மகிழ்ந்து போயிடுவார். உள் மகிழும் கோன் அவர்தான். கடல் வெல்க. சிரங்குவிவார் ஓங்கி விற்கும். இந்த கரம் குவித்தலுக்கும் சிரம் குவித்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அடுத்து கேட்குறது. இதுக்கான விளக்கம் சிரங்குவிவார் ஓங்கி விற்கும் சீரோன் கடல் வெல்க. இப்போ கரம் குவிந்து வணங்கும் பொழுது இருதயம் மலருகிறதுன்னு சொன்னோம். இப்போ இது எல்லோருக்குமே பொருந்தும். நம்மில் வயதில் பெரியவர்களோ சிறியவர்களோ, அவர் குருவாக இருக்கலாம், அவர்களுக்கு நாம குருவாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த நிலை பொருந்தும். இன்னும் ஒரு படி ஆழமாக போக வேண்டுமானால் சிரம் குவிதல், ஆணவம் அங்கே ஒடுங்குதல் என்று பொருள். அதையும் நாவுக்கரசு சொல்லியிருப்பார். கரம் குவிந்து வணங்கும் பொழுது நம்முடைய இதயம் மலர்கிறது. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அப்போது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். அப்போது தலையானது இறைவனை வணங்கிவிட்டால், ஏன் தலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா நம்முடைய நான் என்கின்ற தன்மை அப்படி நம் தலை தூக்கி தலை நிமிர்ந்து அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் நான் யாருங்கிறது நிற்குது. அது எங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இறைவன்கிட்ட வரும் பொழுது அந்த தலையானது வணங்கி விட்டால் மீதியெல்லாம் தானே சரியாகிவிடும். அந்த ஆணவம் இறைவன் திருவடியை பணிந்து விட்டால் ஒரு இன்ஜின் சரியாக போகுதுன்னா பின்னாடி இருக்கிற பெட்டிகள் அந்த வழியில் கண்டிப்பாக போகும். அது சரி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது சம்பந்தர் சொல்லும்போது சொல்லுவார் சிதம்பரம் பதிகத்தில்,
தலையால் வணங்குவார் தலை ஆனார்களே என்று சொல்லுவார். யார் இறைவனுக்கு தலை வணங்குகிறார்களோ அவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் தருவான், அவர்களை தலைமைக்கு கொண்டு வருவான் என்று ஞானசம்பந்தரும் வாழ்த்துகிறார். அந்த பொருள்படதான் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும், அவர்களை ஓங்குவிப்பான் இறைவன். அந்த சீரோன் கழல் வெல்க. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் நான்கும் காண்கிறேன் உன்னால் உனையே. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.